இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இருநாட்டு வர்த்தகம் பெரிய அளவில் எழுச்சி பெறும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் சரக்கு, வர்த்தகம், சேவைகள், சுங்க நடைமுறைகள், வர்த்தக எளிதாக்கம், சுகாதார மற்றும் தர நெறிமுறைகள், தகராறு தீர்வு உள்ளிட்ட 20 அத்தியாயங்களை உள்ளடக்கியது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, பிளாஸ்டிக் பொருட்கள், தோல் பொருட்கள், பொறியியல் பொருட்களுக்கு நியூசிலாந்தில் சுங்கவரி முற்றிலும் கிடையாது. 15 ஆண்டுகளில் நம் நாட்டில் 1.88 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய நேரடி முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திறமையான இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு, இந்திய மது ஏற்றுமதிக்கு சுங்கவரி விலக்கு உள்ளிட்ட பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்தியாவிலிருந்து விமான எரிபொருள், மருந்துகள், மோட்டார் வாகனங்கள், பெட்ரோலிய பொருட்கள், ஆயத்த ஆடைகள், இயந்திரங்கள் ஏற்றுமதி செய்யப்படும். அதேபோல் மரம் சார்ந்த பொருட்கள், ஸ்டீல், கம்பளி, பால் பொருட்கள், நிலக்கரி, விவசாய இடுபொருட்கள் ஆகியவை நியூசிலாந்தில் நாம் இறக்குமதி செய்ய இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. 2010 துவங்கிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சு 2025 நிறைவு பெற்ற 2026 ஏப்ரல் 27 ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கும் பல வகையில் நன்மைகள் கிடைக்கும் என அந்நாட்டு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த 2024 இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தங்களின் மதிப்பு 3515 கோடி ரூபாயாக இருந்தது. 2025 இது 5 மடங்கு வளர்ச்சியை கண்டுள்ளது. அதன்படி 2025 18 ஒப்பந்தங்கள் வாயிலாக மொத்தம் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் கையெழுத்தாகியுள்ளதாக பிரிட்டனைச் சேர்ந்த சர்வதேச சட்ட நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டின் முதல் நீர் விமான சேவையை துவங்க ஸ்கைஹாப் ஏவியேஷன் நிறுவனம் சான்றிதழ் பெற்றுள்ளது. இவ்வகை விமானங்கள் 6 ஏரிகளிலும் தரையிறங்கவும் மேல் எழும்பி பறக்கும் திறனையும் கொண்டவை. நீரில் மிதக்கும் வகையில் சக்கர பகுதியில் மிதவைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்நிறுவனம் முதல் கட்டமாக லட்சத்தீவுகளில் உள்ள 5 தீவுகளில் சேவையை துவங்கும் என அறிவித்துள்ளது. வழக்கமான விமான சேவையை வழங்க முடியாத இடங்களில் இவ்வகை நீர் விமான சேவையை பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.